இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஐடியா அபவுட் மேன், காட்ஸ் ஐடியா அபவுட் மேன். தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்தார். நம்ம அப்படி படைத்திருந்தார்னா சும்மா விட்டுருப்பாரா? ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அந்த உலகம் இருக்கு பாருங்களா, அதுதான் ஆவி. ஆவியில இருந்து வாழ்றேன் அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் தான் ஆவியில வாழ்றேன். சும்மா ஏதாவது அன்னை பாஷையில் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா ஆவியில இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு ஆரம்பம், ஆவியின் வாழ்க்கைக்கு ஆரம்பம். ஆவியின் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கை? அவன் காண்கிறவைகளை வைத்து வாழுகிறது இல்லை, காணாதவைகளை வைத்துதான் வாழ்கிறான். அவர் சொன்னாரு, எவனாகிலும் அப்படியே இறங்கிட்டார். எந்த பரிசுத்தவனாகிலும் கூட சொல்லல, எந்த அப்போஸ்தலனாவது, எந்த தீர்க்கதரிசியாவது, எந்த சுவிசேஷகராவது, எந்த வரம் பெற்ற போதகராவது அப்படிலாம் சொல்ல. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். இப்ப என்னன்னா, இப்படி ஒண்ணு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப அதுக்கான பேக்கிங் இல்லாம சொல்லியிருக்க மாட்டார் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவருடைய வாஞ்சை தாகம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய தாகம் வாஞ்சை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க் 11:23-24 சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வாழ்க்கை முறைகளோ வர வேண்டும் என்பதுதான். நாம் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னே, பிறப்பதற்கு முன்னே, ஏன் மனுஷ சந்ததியை பிறப்பதற்கு முன்னே தேவனை போலவே பேசி ஆளுகை செய்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே சித்தம் கொண்டார். நாமே அந்த விசுவாச சந்ததியாய் இருக்கிறோம். இன்னைக்கு உங்க கோலியாத்துக்களே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, உங்கள் வாயின் வார்த்தையால் அந்த கோலியாத்துக்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறது. சோ அந்த கோலியாத்தையே வந்திருக்கானா, உங்க வாயின் வார்த்தையில வல்லம் இருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Heavenly Father. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவர், நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, ஆவிக்குரிய மண்டலங்களிலே நாங்கள் ஒரே இடத்துல இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எங்களை உட்கார செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆண்டவரே உடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 2 பகுதிகள் வாசிக்கலாம், வேத பகுதிகள். முதலாவது நம்ம தொடர்ந்து வாசிட்டு இருக்க பகுதி மார்க் 11:23-24 வசனங்கள் வாசிக்கிறேன். முதலாவது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17 அதிலே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சரி, 2 வசனங்கள் வாசித்தோம். ஒண்ணு 2 பகுதிகள். ஒண்ணு மார்க் 11:23-24, அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 17 முதல் வசனம். நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது எப்படி, அப்புறம் இந்த மார்க் 11:23-24 இந்த வசனங்களை வைத்து மையமாக வைத்து எப்படி இல்லாதவைகளை உருவாக்குவது, எப்படி செய்ய வேண்டும், ஏன் அது செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஐடியா அபவுட் மேன், காட்ஸ் ஐடியா அபவுட் மேன். தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்தார். நம்ம அப்படி படைத்திருந்தார்னா சும்மா விட்டுருப்பாரா? அதாவது மீனிங், நம்மளோட ஒரு டிமாண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாருன்னா அப்ப அதுக்கு தேவையான டெக்னாலஜி அவர் கண்டிப்பா அதுக்குள்ள நமக்குள்ள வைத்திருப்பார். இப்ப ஒரு கம்பெனிக்காரங்க தாங்க ப்ராடக்ட் பத்தி அட்வர்டைஸ் பண்றாங்க. இப்ப இலான் மஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால. அவர் கார் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு. அதுல சில கார் என்ன பண்ணுன்னா டிரைவர் இல்லாம போகும், ஆட்டோமேட்டிக் கார்.
அதுவே பார்க் பண்ணிக்கும், அதுவே எல்லாம் பண்ணிக்கும். அப்படிப்பட்ட கார்லாம் பண்ணியிருக்காரு அவரு. அப்போ இலான் மஸ்க் வந்து எப்படி சொல்றாருன்னா, யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணுங்க. மொத அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார் டெவலப் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து அதை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதோ கொடுக்குறாரு நீங்க அமெரிக்கன் பப்ளிக்கு வந்து சொல்றாரு நீங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு புது கார் டெவலப் பண்ணியிருக்கேன், டிரைவரே எல்லாம் போகும் அப்படின்னா ஜனங்கள் வந்து அதை கவனிப்பாங்க. ஏன்னா சிரிக்க மாட்டாங்க. இது என்னங்க இப்படி டிரைவர் இல்லாத கார் நாங்கள் பார்த்ததே இல்லை, அது எப்படி வரும் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இலான் மஸ்க்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. இலான் மஸ்க்னா யாரு? ஓகே, அந்த ஒரு வந்து ஒரு பிசினஸ் மேன், அவர் வந்து சீரியஸா சொல்லுவாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு. அதனால யாரும் அவர் சொன்னோடனே அது எப்படி அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை இலான் மஸ்க் பொழுதுபோக்குக்காக ஜோக் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தேனோ ஓகே, இவர் சொன்னாருன்னா இருக்கணும். ஏன்னா தட் மேன் கேரிஸ் அ கிரெடிபிலிட்டி. அந்த அவர் மேல் இருக்கிற அவருடைய நன்மதிப்பு, இல்லைன்னா அவருடைய கடந்த கால இதை வச்சு ஹிஸ்டரி வச்சு ஜனங்களுக்கு தெரியும். ஓகே, இவர் சொன்னார்னா இவர் உண்மையிலேயே வந்து விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து மார்க் 11:23 சொல்றாரு. வேற யாரோ சொல்லல இந்த வசனங்களை, சரியா? வேற ஏதோ மற்ற பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் யாரோ சொல்லியிருந்தா கூட சரி அவங்க சொன்னது கொஞ்சம் அவ்வளோ 100% அக்யூரேட்டா இருக்குமான்னு நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பலாம். ஆனால் எழுப்பக்கூடாது வேதத்தை பொறுத்தவரை. அட்லீஸ்ட் சொல்றேன், ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன், we can ask a question. பட் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நாம் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா இயேசுவே பேசினது. அதாவது புதிய ஏற்பாடுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெட் லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, கேஜேவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் டைரக்டா பேசினதெல்லாம் ரெட் லெட்டர்ல இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. ஏன்னா இதெல்லாம் ரெட் லெட்டர் வேர்ட்ஸ். ஏன்னா ரெட் லெட்டர்ல எழுதப்பட்டது. இது வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கணும், இது வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இதை பத்தி மட்டும் நிறைய பேர் பேசிருப்பாங்க. இந்த மலை பிரசங்கம் அதை தான் எடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து சில பேருக்கு இடிக்குது. என்ன இது எப்படி, அது எப்படி, எவனாவது எதையா சொன்னா நடக்கும்னு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை உடனே டிஸ்ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அதாவது லிட்டரா இல்லைன்றதை டிஸ்ப்ரூவ் பண்றதா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்டா இருக்கு. உடனே இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படியா சொன்னா நடக்குமா சொல்லிட்டு நான் சொன்னேன் நடக்கவே இல்லை அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியல் இன்ஸ்டிங்டே என்ன இருக்கு, இதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த இனிஷியல் இன்ஸ்டிங் அந்த உணர்வு எங்க இருந்து வருதுன்னா மாம்சத்துல இருந்து வருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்று எப்ப பார்த்தாலும் போராடிட்டே இருக்கு. மாம்சம்னா என்ன, நிறைய தடவை சொல்லிருக்கேன், திரும்ப சொல்றேன். மாம்சம்னா என்ன? மாம்சம்னா நீங்க பார்க்கிறதை வைத்து வாழ்றதா மாம்சம். ஆவினா நீங்கள் காணக்கூடாத தேவன் வாசம் பண்ணுகிற ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அந்த உலகம் இருக்கு பாருங்களா, அதுதான் ஆவி, ஆவியின் வாழ்க்கை. ஆவியில இருந்து வாழ்றேன் அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் தான் ஆவியில வாழ்றான். சும்மா ஏதாவது அன்னை பாஷையில் ஒரு 1/2 மணி நேரம் பேசி நான் ஆவியில இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு ஆரம்பம், ஆவியின் வாழ்க்கைக்கு ஆரம்பம். ஆவியின் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கை? அவன் காண்கிறவைகளை வைத்து வாழுகிறது இல்லை, காணாதவைகளை வைத்துதான் வாழ்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அவர் முந்தின நாள் வந்து பழத்தை தேடுறாரு, பழம் இல்லைன்னு அதை சபிக்கிறார். இனி ஒருவன் உன்னிடத்தில் கனியை காணாது இருக்கணும். அடுத்த நாள் அது இல்லை. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க அந்த மரம் இல்லை, அது பட்டு போயிருக்கிறது பாக்குறாங்க. அடுத்த நாளே அந்த பக்கம் போவாங்க, வேற ஒரு வேலையா போறாங்க. போகும்போது பார்த்தா அந்த மரம் பட்டு போயிருக்கிறதே பார்க்கிறாரு. பார்த்து அதிசயப்படுறாங்க. என்னது இது, நேத்து தானே சொன்னாரு, ஒரே நாள்ல பட்டே போயிருச்சே அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் அதுக்கு பதில சொல்றாரு, என்ன நீங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, எவனாகிலும் மலையை பார்த்து. அது உடனே அவர் என்ன சொல்லலாம்னா, நான் வந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து இல்லையா, நான் தேவ குமாரன் இல்லையா, அதனால அப்படி நடந்திருக்கு, நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னாரு எவனாகிலும், அப்படியே இறங்கிட்டாரு. எந்த பரிசுத்தவனாகிலும் கூட சொல்லல, எந்த அப்போஸ்தலனாவது, எந்த தீர்க்கதரிசியாவது, எந்த சுவிசேஷகராவது, எந்த வரம் பெற்ற போதகராவது அப்படிலாம் சொல்ல. எவனாகிலும் 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 இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். என்னன்னா இப்படி ஒண்ணு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப அதுக்கான பேக்கிங் இல்லாம சொல்லியிருக்க மாட்டார் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை சொல்லும் போது நமக்கு உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரலாம். ஐயோ நம்ம எவ்வளவு கன்ஃபர்ஸ் பண்றோமே, ஒன்றும் நடக்கலையே, இன்னும் வரமாட்டேங்குதே அப்படின்னு. இதெல்லாம் மாம்சத்திலிருந்து வருகிறவைகள். சரி, ஆவியில ஐ அக்ரி, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கோ இல்ல நீங்க சொன்ன அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். ஐ நாட் டிஸ்அக்ரி வித் தட். அது மாம்சத்துல பிசிக்கலா உங்க கையில ரிசல்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். நீங்க உங்களுடைய ரிசல்ட் இல்லாம இருக்கிற நிலைமையோ இல்ல நீங்க இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸையோ, உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸையோ போராட்டங்களையோ நான் வந்து இல்லைன்னு சொல்லல. அது அப்படி இல்லை, அப்படி நடக்கவே இல்லை, நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லல. உண்மைதான், இதெல்லாமே உண்மைதான். ஆனால் ஒரு சூழ்நிலையை மாம்சத்தின்படி நாம் மட்டுமே அறிகிறோம் என்று சொன்னால் அது வந்து முழுமையான படமே அல்ல. ஏனென்றால்
ஆல் த பீப்புள், அது நிறைய பேருக்கு உலகத்துல இருக்காங்க. ஆனா யாருனாலும் வந்து மாம்சத்தின்படி பேசிக்கலாம், அவங்களை கூட பெரிய குறை சொல்ல முடியாது. ஆவியை பெற்றவர்கள் நாம் எப்படி மாம்சத்தின்படி பேச முடியும்? நாம் எப்படி மாம்சத்தின்படி பேசலாம்? சோ அப்ப முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை படிக்கும் போது நிறைய நேரத்துக்கு வந்து இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை செய்யும் போது, அவர் இந்த வார்த்தையின்படி அறிக்கை செய்யும் போது, இல்லாதவர்களை இருக்கிறது போல நீங்க அழைக்கும் போது, இல்ல நீங்க டிக்ளேர் பண்ணும்போதோ, கன்ஃபஸ் பண்ணும்போதோ, எடுத்தோடனே வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்க நேரிடுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கிறதுனாலயே இந்த வசனம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு வந்து இதெல்லாம் நடக்காது, அது நான் சொன்னபடியே ஆகாது எனக்கு அப்படின்ற இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று ஒருவன் துடிக்கிறான். அவன் யாருன்னா பிசாசானவன். அவன் எவ்வளவு உங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான், முயற்சி செய்ய பாக்குறான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் சில பேரை கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னு. ஏன்னா நீங்க நிறுத்திட்டீங்க, சில பேர் சொல்றதா நிறுத்திட்டீங்க, கன்ஃபஸ் பண்றது இல்ல. அதனால நினைச்சிட்டு இருக்கான், பாத்தியா 2 பிரச்சனையை தூக்கி போட்டேன், அவ்வளவுதான் மறந்துட்டேன். நோ, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஒருத்தர் பிசாசுன்னு சொன்னா, நீ 8வது தடவை விழுந்துட்டேன்னு. அவர் சொன்னார், அப்ப நான் 9வது தடவை எந்திரிச்சிருவேன். சோ அதனால பாத்தீங்கன்னா, நமக்கு பிசாசானவன் சில காரியங்களை மறக்க வைக்கலாம், மறந்து போக முடிய வைக்கலாம். ஆனா எதுவுமே நிரந்தரம் இல்லை. நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். நமக்கு தேவனுடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவருடைய வாஞ்சை தாகம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய தாகம் வாஞ்சை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க் 11:23-24 சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வாழ்க்கை முறைகளை வர வேண்டும் என்பதுதான். அதனால எத்தனை தலைமுறைகளை பிசாசு வஞ்சிக்க நினைத்தாலும், எத்தனை பேரை தடுக்க நினைத்தாலும், எத்தனையோ நெகட்டிவ் காரியங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளை குறுக்க அவங்க வாழ்க்கையில போட்டு அவங்களை சோர்வடை செய்து இப்படிலாம் நடக்காது அப்படின்னு அநேகரை பின்வாங்க வைத்தாலும், மறுபடியும் எழுப்புகிற கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சந்ததிகளே அது விசுவாசிக்காம போனாலும் அடுத்த சந்ததி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதனால வந்து இந்த செய்தி வந்து மார்க் 11:23-24 இது காலத்தால் அழிந்து போக முடியாத செய்தி. ஏனென்றால் இது விசுவாசத்தின் செய்தி. இந்த செய்தி வந்து காலாகாலமாக அதாவது யுகங்களுக்கு முன்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அதனால இதை யாரும் நிறுத்திவிட முடியாது. இது இந்த செய்தியை நடைமுறைப்படுத்தும் ஒரு விசுவாச கூட்டத்தை தேவன் நிச்சயமாக எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்களும் அதுக்குள்ளதான் இருக்கீங்க நம்புறேன். அதனால ஒருவேளை உங்களுக்கு இது முன்னாடி நடக்கல, இப்படிலாம் இல்லைன்னா இது இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இது நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. இது எப்படி நடக்க வைக்க வேண்டும் என்பதைதான் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? எப்படி இதை செயல்படுத்துவது இப்படி இருக்கு. அதாவது முதல்ல அதான் சொல்லுது. முதல்ல என்னன்னா, நிச்சயமாக இப்படி ஒன்று இருக்குது என்பது உங்க மனதில் ஆழமாக பதிந்து விட வேண்டும். இந்த வார்த்தை சத்தியம். இது இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ ஃபிகரேட்டிவா சொல்லல, ஏதோ ஒரு வேற எதையோ குறிக்கிறதுக்காகவோ விளக்குறதுக்காகவோ உவமை மாதிரிலாம் இதை சொல்லல. இதை வந்து லிட்டரலா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா லிட்டரலா ஒரு சம்பவம் நடந்தது, அதை பேஸ் பண்ணி லிட்டரலா கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கு லிட்டரலான ஒரு பதிலாக இதை சொல்லியிருக்கிறார். ஆகவே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அதே போல இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவனும் ஒளிந்து போக மாட்டான். எந்த வார்த்தை? எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, இந்த வார்த்தை நடைமுறை ஏரியாவுக்குள்ள நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம செயல்பட வேண்டியதா இருக்கிறது. போன மீட்டிங்ல வந்து நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆபிரகாம் சாராளை பத்தி நம்ம பார்த்தோம். எப்படி அவர்கள் பேசும்போது ஒரு வருஷத்திலேயே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஒரு வருஷம் இல்லை, இன்ஃபேக்ட் 3.5 மாதத்தில் சாராள் கர்ப்பவதியா இருக்க வேண்டும். ஏன்னா 9 to 10 மாசத்துக்குள்ள ஈசாக்கு பிறந்திருக்கணும். ஏன்னா எல்லா குழந்தையும் அவனால பிறந்துடும். சோ அதனால பிறந்திருக்கணும். ஆகவே அவர்கள் அந்த பேரை மாத்தி விட்டார் ஆண்டவர். ஆபிராம் அப்படின்னாரு, சாராயினாரு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் ஆபிரகாம் சாராள்னு மாத்திட்டாரு. அதாவது இந்த வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணப்பட்ட ஈசாக்கை ஆபிராமால் சாராயால் பெற்றிருக்கவே முடியாது. ஆபிராமும் சாராயும் பெற்றுக்கொள்ளவே இல்லை, ஆபிரகாமும் சாராளும் பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயின் வார்த்தைகள் மாறாத வரைக்கும் சில ஈசாக்குகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். நீங்க நல்லா ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தியானிக்கிற ஆளா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப தேவை. ரத்தத்தை தியானிக்கிற ஆளா இருக்கலாம், ரொம்ப தேவை. இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஆவியில ரொம்ப நேரம் ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், நல்லது, ரொம்ப நல்லது, தேவை, அவசியம். இது எல்லாத்தோடய சேர்த்து உங்கள் வாயின் வார்த்தைகளும் லைன்ல வர வேண்டியது மிக 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 முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னே, பிறப்பதற்கு முன்னே, மனுஷ சந்ததியை பிறப்பதற்கு முன்னே தேவனை போலவே பேசி ஆளுகை செய்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே சித்தம் கொண்டார். நாமே அந்த விசுவாச சந்ததியாய் இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நாம், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாகிய நாம் அந்த வாயினால் பேசி ஆளுகை செய்கிற ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். அது ஏன் நான் வாயால கண்டிப்பா பேசணும்? நம்ம சில பேர் கேட்கிறோம், நான் ஆண்டவருக்கு தெரியாதா என்னை பத்தி? சில பேர் கேட்கறாங்க, ஆண்டவருக்கு தெரியாதா என்னை பத்தி? நான் ஒழுங்கா இல்லையா? நான் நல்லா ஜெபம் பண்றேன்னு, நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறேன்னு, எவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாம் நான் எவ்வளவு தீங்கு அனுபவிச்சிருக்கேன், நல்ல காரியங்களுக்காக கர்த்தருக்காக நின்று இவ்வளவுலாம் செஞ்சுக்கேன், செயல் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். நான் இது பேசிதான் ஆகணுமா? பேசலன்னா எனக்கு செய்ய மாட்டாரா? என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேட்கலாம். அதாவது நல்லா கவனிங்க, ஒரு செயல்பாட்டை வைத்து, செயலை வைத்து ஒருத்தர் காரியம் நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய கிரியை வச்சுதான் அவங்க பேசுறது, அவங்க ஒர்க் பண்றது, அதுக்குதான் வேல்யூ இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க்குக்கு மதிப்பு இருக்கு அப்படின்றவங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இன்னொரு குரூப் சொல்றேன், அவங்க வாய்க்கே வளம் இருக்கு, அவங்க பேசினாலே நடந்துடும். இது ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல்? யார் வாய் சொன்னாலே நடக்குதோ அவங்க தான் பவர்ஃபுல். ஆப்வியஸ்லி இப்ப நீங்க உங்களுக்கு நான் இன்னொரு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது இன்னும் விளக்குறேன். சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற பிஏ இருக்காரு. ஓகே, சீஃப் மினிஸ்டர் வந்து பிஏ கூப்பிட்டு இப்போ இங்க வாங்க, போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கன்றார். அப்ப பிஏ போய் அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா அவருக்கு மரியாதை கிடைக்கும், சிஎம் அவரை பாராட்டுவாரு, அவர் வந்து இது பண்ணுவாரு, அப்பதான் அதுக்கு வேல்யூ, அவருக்கு வேல்யூ. ஓகே, ஆனா சிஎம்க்கு வந்து வார்த்தைக்கே வேல்யூ. சிஎம் சொன்னாலே பல பேர் கேட்பான். பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு ராஜாவோ சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் கேட்பாங்க. நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி விட்டார். அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டபடியால், நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறபடியால் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த மெத்தட்ல தான் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வாயினால் பேசி சொல்லி ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை, நமக்கு வேண்டியவைகளை வாயினால் பேசி அறிக்கை செய்து அதை நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம வரணும். நம்ம சொன்னாலே போதும், நடந்துரும் அப்படின்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும், அந்த அறிவுக்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓகே, நான் ஆண்டவர்கிட்ட சில நாள் கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் வந்து ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட டைம்ல எனக்கு இந்த மாதிரி கட்டளை இடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் இந்த மாதிரிலாம் அவ்வளோ கட்டளை இடலாம் இல்லை, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்பேன், உடனே நடந்துருவேன். இப்போ நான் அப்படி அந்த மாதிரி ஜபத்துக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ குமாரத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறியா, இல்லைன்னா அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா கேட்டார். ஓகே, அதாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சிட்சையை பத்தி போட்டிருப்பாருங்க. அந்த சிட்சையை பத்தி போடும்போது என்ன சொல்லிருக்குன்னா, உங்களை பிள்ளைகளாக இல்லைன்னா குமாரர்களாக எண்ணுகிறாருன்னு வருது. உங்களை சன்ஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்றாருங்க ஆண்டவர். அதனாலதான் தன்னுடைய வார்த்தையினாலே சிட்சிக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு வேண்டியவைகளை, இந்த வார்த்தையில இது இருக்கிறது எல்லாம், உனக்கு வேண்டியவைகளை இந்த வார்த்தையிலிருந்து எடுத்து உன் வாயிலே வை, அதை திரும்ப திரும்ப சொல்லு, அதையே பேசி அந்த வார்த்தையின்படி உன் இருதயத்தை அந்த லைன்ல கொண்டு வந்தனா, உன் வாயும் உன் இருதயம் ஒரே லைன்ல இருந்தா அது உனக்கு நடக்கும். உனக்கு வல்லமை, அதுல வல்லமை இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லி, இந்த வார்த்தையை நம்ம இந்த திசையிலே போக வைக்க விரும்புகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நோக்கங்களை செய்யும்படி விரும்புகிறது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நோக்கங்களுக்காக தான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வந்து நம்மை ராஜாக்களாக எண்ணுகிறபடியால், எண்ணுகிறதுல நம்மளை மாற்றி விட்டார். வெளிப்படுத்த விஷயம் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்கிறது, தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நம்ம ராஜாக்கள் ஆக்கிட்டாரு, ஆசாரியர் ஆக்கிட்டார். அப்படி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆக்கி விட்டபடியால் அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் வாழ வேண்டும் என்று அதுக்கு பழக்க வைக்க விரும்புகிறார். இப்ப நீங்க சில பேர் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கீங்களா, ரொம்ப பிரச்சனையா இருக்கா, உங்களுக்கு வந்து என்னதான் ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதா, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் பிரதர் ஒண்ணுமே மாற்றமே இல்லை, அப்படி இருக்குன்றீங்களா, பேச ஆரம்பிங்க. என்ன வேண்டுமோ அதை பேச ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்களா, நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க. எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை பேச ஆரம்பியுங்கள். ஏன்னா இந்த ப்ராசஸ் மூலமா தான் உங்களை குமாரத்துவத்துக்குள் கொண்டு போகிறார், அந்த அறிவுக்குள், அந்த வளர்ச்சிக்குள் கொண்டு போகிறார். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துட்ட வந்து அவர்கிட்ட வந்து சுகமாக்கும்படி கேட்டா, வீட்டுக்கு வந்து நீங்க கை வைங்கன்னா அதுவே விசுவாசம் தான். ஏன்னா அவர் வந்து ஜெபம் பண்ண மாட்டாரு, நிறைய பேர் அவர் ஜெபம் பண்ணாலும் நடக்காது, இல்லைன்னா அவர் தேவகுமாரனே இல்லை நிறைய பேர் நம்பிட்டு இருந்த டைம்ல, யூதர்கள் குறிப்பா நம்பிட்டு இருந்த டைம்ல, ஒரு புறஜாதியானாகி ரோமன்
அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே நீ வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரன் மேல கையை வைத்தீரானால் அவன் உடனே சரியாயிருவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆள் அனுப்பி சொல்றான், இல்ல இல்ல நீங்க வரலாம் வேணாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏன்னா உங்களுடைய அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன், நானும் ஒரு அதிகாரத்தை இருக்கிறேன் ஆண்டவர், எனக்கு தெரியும், எனக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சொன்னா செஞ்சிடுறாங்க, என் வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அதனால நீங்க ஒரு அப்ப எனக்கு எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படி சொன்னபடி ஆயிரும் அப்படின்றான். ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேல்ல பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த அப்ப அந்த அந்த நொடி பொழுதே அவன் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 100க்கு அதிபதிக்கு வார்த்தையின் வல்லமை தெரிந்திருந்தது. அதாவது யாருடைய வாயிலிருந்து வருகிறது அந்த வார்த்தையின் வல்லமை நன்றாக தெரிந்திருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பாவங்கள அக்கிரமங்களை நான் கழுவுனது மட்டுமல்ல, உன்னை ராஜாவை ஆசாரியனாய் நான் மாற்றி விட்டேன், மாற்றி என்னோட உட்காரவும் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அதனால என்னோட நீ உட்கார்ந்து இருக்கிறபடியால் உன் வாயின் வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்கிறது, இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓகே, சி நான் சொல்றேன், கர்த்தரோட திட்டத்தை நான் சொல்றேன், நோக்கத்தை சொல்றேன். சில பேர் இங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது இந்த வருஷத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நன்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது, நன்மையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் சில மைல் ஸ்டோன்ஸ் தாண்ட முடியாம இருக்கீங்க, ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல போக முடியாம இருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதே, வந்துட்டு இருந்ததும் நின்று போச்சே, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ப்ராக்ரஸ் இருந்தது, முன்னேற்றம் இருந்தது, அதுவும் இல்லாம போச்சே, என்ன என்ன நடக்குது, ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டு விட்டதா, ரொம்ப பின்னாடி போயிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏரோப்ளேனோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இந்த ரன்வேல ஓடும்போது டேக் ஆஃப் முன்னாடி ஓடும் பாருங்க, அப்போ வந்து வேகமா போகும். அப்போ அந்த வீல் பயங்கர ஸ்பீடா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, அந்த V1 அந்த V2 அந்த பாயிண்ட் ஸ்பீடு அச்சீவ் ஆகும்போது அவங்க அந்த நோஸை வந்து அப்படியே அப் பண்ணுவாங்க, நோஸ் அப்ன்ற பொசிஷன் அப்படி வந்து அந்த இன்ஜின் த்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோடனே பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆயிடுது. டேக் ஆஃப் ஆனோடனே இமிடியேட்டா அந்த வீல் யூஸ்லெஸ் ஆயிடும். பயங்கரமா சுத்திட்டு இருந்த வீல் இமிடியேட்டா யூஸ்லெஸ். ஏர்ல போனோடனே அதுக்கு அந்த வேலையே இல்லை, இமிடியேட்டா அதை உள்ள தள்ளி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா, அப்ப அந்த வீல் நினைச்சிச்சு நான் யோசிச்சு பாருங்களேன், ஆஹா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு ஸ்பீடா சுத்திட்டு இருந்தோம், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, இப்ப என்ன அப்படியே லாக் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, இருட்டா இருக்கு, நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்கு, நம்மளால யாருக்குமே யூஸ் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னா, நோ, சம்திங் எல்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட். இப்ப இந்த பிளேன் வந்து வேற ஒரு பிரின்சிபிளுக்குள்ள போயிருச்சு. கிரவுண்ட்ல ஒரு லால ஆபரேட் பண்ணுது, இப்ப ஏருக்கு போன வேற ஒரு லா, அந்த லால ஆபரேட் பண்ணி அது நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு அந்த லால வீல் தேவையில்லை. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து வீல் மாதிரி சில காரியங்கள் வந்து ஒரு சில காலகட்டத்தில் தேவைப்படுது. ஓகே, ஆனா பிளேனுக்கு வந்து வீல் தேவையா, தேவைதான். ஆனா வீல் வச்சு தான் பிளேன் பறக்குதா, பிளேன் வீல் வச்சு பறக்கல. காரு, பஸ், லாரி இது எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா வீல் முக்கியம். ஆனா ஒரு பிளேனுக்கு வந்து வீல் முக்கியம் இல்ல, முக்கியம் தான் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான், டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான். ஆனா அதுக்கப்புறம் வீல் இருந்து இப்படி வச்சுக்கலாம், வீலோட யூஸ் வந்து ஒரு பிளேனுக்கு ரொம்ப மினிமல். மற்ற வெஹிக்கிள்ஸ் மாதிரி கிடையாது, மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து வீல்லையே தான் நிற்கும் எப்பயுமே, அதுக்கு வீல்ல நிக்கிறதா எதுவும் தெரியாது, அது ஒண்ணுதான் அந்த வெஹிக்கிளோட வேலை, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிதான். பிளேனுக்கு முடியல கிடையாது, கொஞ்சம் தூரத்து தான் வீல் வேணும், அப்புறமேட்டு வீல் தேவையில்லை, அது வேற பிரின்சிபிளுக்கு போயிருது. அதே போலதான் பாருங்க, நமக்கு வந்து விசுவாசிகளாகி நமக்கு, அதாவது இந்த இது வேற ஒரு விதத்தை இன்னொரு பிப்ளிக்கலா உங்களுக்கு இன்னும் சொல்லணும், டீட்டெயிலா சொல்லணும்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் இருக்கும் போது மட்டும்தான் மன்னா வருது. மன்னா வர்றது, மன்னான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அதுவா வந்துடும். சரியா, சிலரை கர்த்தர் வந்து இந்த மன்னா ஸ்டேஜ்ல இருந்து யோர்தானை கிராஸ் பண்ணி போற அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாரு. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவர்கள் அறுவடை செய்யணும். அது விதைக்காத இல்லைன்னா நடாத தோட்டங்கள், வயல்கள் இதோட பலனை புசிப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ட்ரூ, பட் அதுலயும் அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு பாத்தீங்களா, அறுவடை பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இப்ப வந்து இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணி எரிகோ வெளியில சமவெளியில வந்தப்ப அவர்கள் கோதுமை அங்க இருந்தது. ஏன் இருந்தது, யார் விதைச்சிருந்தது, கானானியர் விதைச்சிருந்தது, இல்லைன்னா எரிகோ பட்டணத்தார் விதைத்திருந்தது. ஆனா அவனால வெளியே வர முடியல, வெளியே இருக்கான், வெளியே வர முடியல. அதை போய் அறுவடை செய்யற ஒரு வேலை இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, கரெக்டா அந்த அறுவடை கதிர்கள் அண்டை அவர்கள் வந்தார்கள். கானானியரின் கதிர்கள் அண்டை, அதாவது கானானின் கதிர்கள்
எரிகோ பட்டணத்தின் கதிர்கள், ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஜெரிகோ, அது வந்தப்ப மண்ணா ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியுமா? சில பேர் இருந்திருப்பாங்க, ஐயோ ஆண்டவரே கை விட்டீங்களா, மண்ணா நின்று போச்சே, இவங்க திரும்பணும், யூ ப்ராக்ரஸ் டு அனதர் லெவல். இந்த லெவல் என்ன பண்ணணும்? அருவாள் எடுத்துட்டு போ, கத்தி எடுத்துட்டு போ, போனா போய் வெட்டி கோதுமையை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து அதை வச்சு நீ செஞ்சு சாப்பிடு, அப்போ சாப்பிடு அப்படின்னு. அது ஒரு சம்டைம்ஸ் அந்த டிரான்சிஷன் ஃப்ரம் மன்னா டு ஹார்வெஸ்ட் பண்ண, அது வந்து ஒரு சம்டைம்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது நமக்கு முன்ன பின்ன தெரியும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அறுவடை பண்ணியே தேவனாவே தெரியல. அதே மாதிரிதான் பாருங்க, தேவன் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் நம்முடைய நாவு. வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு. நம்முடைய வாயிலும் அதே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. அதை வைத்து நாம் அறுவடை செய்ய முடியும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நம்ம அறுவடை செஞ்சதே இல்ல. நம்ம மண்ணா சாப்பிட்டு பழகிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஒரு பிரச்சனைனா அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை இறக்கப்படுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு, இல்லை யார்கிட்டயா போய் ஜெபம்னா ஐயா ஒரு மண்ணா கொடுப்பாரு கொஞ்சம், அந்த மண்ணா சாப்பிட்டுட்டு இப்படியே பழகிட்டோம். நம்முடைய நாவிலே பட்டயம் இருக்கிறது, பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டுன்னு போட்டிருக்கு. அது நெகட்டிவ் வசனமா இருந்தாலும் நம்முடைய நாவில ஒரு பட்டயம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, தேவ ஆவிப்பட்ட நமக்கு அது ஆவியின் பட்டயமா இருக்கிறது. இந்த ஆவியின் பட்டயத்தை வைத்து நாம் பேசி நாம் அழைக்க முடியும், அறுவடையை அழைத்து அனுப்ப முடியும். அந்த அறுவடை எப்படி போய் அந்த அறுவாளை வச்சு வெட்டி அந்த கதிர்களை சேர்க்கிறார்களோ, அதே போல நம்முடைய அறுவடை, விளைந்திருக்கிற அறுவடை, அதை வந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க விதைக்கல, யாரோ விதைச்சாங்க, அதை அவங்க அறுவடை செஞ்சாங்களோ, அதே தான் இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை விதைக்க முடியும் ஆட்களை உங்களை அறுவடை செய்ய முடிய அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ யாரோ விதைத்தாங்க, அதை நீங்க அறுவடை செய்ய முடிய அழைத்திருக்கிறேன். யார் விதைத்தா? தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க, அவர்களெல்லாம் விதைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, ஆவியின் தண்ணீர்களாலே அவைகள் வளர்ந்து பெரிய கதிர்களாக நிற்கிறது. இன்றைக்கு அது நமக்கு இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கு தேவையானவைகளுக்கெல்லாம் என்றைக்கோ வார்த்தை பேசப்பட்டு விட்டது. சோவிங் வேர்ட் பேசியாச்சு. விதைப்பின் வார்த்தை என்றைக்கோ பேசப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம அறுவடையின் வார்த்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், ஒரு வசனம் படிச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அந்த எலியா பத்தி நான் ஆரம்பத்துல வாசித்தேன், அதுக்கு நான் நீங்க போனான்னு தெரியல, அது பேசணும். மேபி அதை நெக்ஸ்ட் கால். இன்னைக்கு நம்ம இதே பார்ப்போம், இது கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம். உபாகமம் எடுங்க. உபாகமம், மோசே விதைத்த ஒரு வார்த்தையை பார்ப்போம். உபாகமம் 9 அதிகாரம். இஸ்ரவேலை கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்தது பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் இளையவர்களுமான ஜனங்களை துரத்திட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரர்கள் முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாய கர்த்தர் உன் முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விளப்பனுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இப்ப இந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டது மோசையின் மூலமா சொல்லப்பட்டது. சரியா? எப்போ சொல்லப்பட்டது? எப்பயோ சொல்லப்பட்டது. எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன், 1000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. சோ இப்ப இது எப்படி இருக்குன்னா, இந்த வார்த்தை வந்து ஏற்கனவே மோசையின் மூலமாக விதைக்கப்பட்டு விட்டது. விதைக்கப்பட்ட வார்த்தை வந்து இப்ப அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை அறுவடையின் வார்த்தை. அதை அந்த அந்த நம்முடைய வார்த்தை புறப்பட்டு போகும்போது, அந்த நம்ம வார்த்தை எப்படிங்க புறப்பட்டு போகும்? இந்த வார்த்தை எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது எப்படி பேசலாம் பாருங்க. நான் சொல்றேன், இதே வசனத்தை எப்படி படிக்கலாம் பாருங்க. இப்போ உபாகம் 9 1 to 3 வந்து மோசே எப்படி சொல்லியிருக்காரு படிச்சேன். இது விதைப்பின் வார்த்தை, அறுவடையின் வார்த்தை எப்படி படிக்கலாம் சொல்றேன். நான் இப்ப இஸ்ரவேலை கேள்வி வருதுல, அடுத்த இருந்து படிக்கிறேன். நான் யோர்தானை கடந்து என்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி மனத்தை அளவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை நான் துரத்தி விட போகிறேன். அவர்கள் செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை எனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பேன். இப்ப இந்த வார்த்தையை வந்து நான் இப்ப படிச்ச விதத்தை பாத்தீங்கல்ல, இதை வந்து நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்கள் என்ன,
ஒரு வியாதியா, இல்ல ஒரு பலவீனமா, ஒரு பொருளாதார பிரச்சனையா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா, இல்ல உங்களுடைய வாழ்க்கை, உங்க தேவனோட உங்களுக்கு உறவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லையா, வாட் எவர் எதா இருந்தாலும் இருந்துட்டு போகுது. எது உங்களுக்கு தடையா இருக்கு, எது எதிராக வருதோ அந்த சத்ரு, பெரிய சத்ருவா இருக்கலாம், இது சொல்லியிருக்க மாதிரி பலத்த சத்ருவா இருக்கலாம். நிறைய பேர் கூட வந்து சொல்லியிருக்கலாம், இந்த சத்ருவெல்லாம் யாருமே தோக்கடிச்சது இல்லைங்க, இந்த பிரச்சனை வந்துட்டா அவ்வளவுதான், இந்த வியாதி வந்துட்டா அவ்வளவுதான், இல்ல இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடியில போயிட்டு வெளியே வந்தவங்களே கிடையாது, இப்படிப்பட்ட ஒன்ஸ் இப்படி லைஃப்ல இப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா இனிமேட்டு எழும்பவே முடியாது. நீங்களே உங்களை பத்தி இப்படி நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரி விழுந்துட்டோம், இனிமேட்டு நம்ம எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் நினைக்கலாம். அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த சத்துருக்குலாம் பலத்தவர்கள் பெரியவர்கள், இதெல்லாம் பெரிய பிரச்சனை நினைக்கும் போது, மோசே அன்றைக்கு ஆவியினாலே பேசின வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அறுவடையின் வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் சொல்லும் போது, மறுபடியும் நாம் சொல்லும் போது, நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் ஒரு பெரிய அறுவடையை நாம் அழைத்து அனுப்புகிறோம். இப்படி இப்படி நிறைய வசனங்கள் வாசிக்க முடியும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏன்னா உபாகம் 8ஆம் அதிகாரம் பாருங்க, அதே பகுதியிலேயே உபாகம் 8ஆம் அதிகாரம். இன்ஃபேக்ட் நான் முதல்ல சொன்னது இந்த கர்த்தருடைய சிட்சை அது இந்த 8ஆம் அதிகாரத்தை வருது பாருங்க, முதல் பகுதியில வருது. நீங்க அதை படிங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்க அதை பாருங்க. இப்ப 7ஆவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், எப்படி அறுவடையின் வார்த்தை எப்படி வாசிக்கிறேன் நான் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார், அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் எனக்கு குறைவுபடாதமான தேசம், அதன் கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். சரியா? சோ அப்புறம் இதுல 18ஆம் வசனம் நல்ல ஒரு வசனம், அதையும் சேர்த்து படிக்கலாம். என் தேவனாய் கர்த்தர் நான் நினைக்கிறேன், அவரே என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர். சோ இப்ப இப்படி எடுத்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும், இதை உரிமை எடுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இது என்னுடையது என்று சொல்லி வாசிக்க வேண்டும். இப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம மெயினா எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்குள்ள தடைகள் எண்ணங்கள் வரும், நிறைய ஒத்துக்கொள்ள முடியாது. சில நேரம் ஒருவேளை சூழ்நிலை ரொம்ப உங்களை கசப்பாக்கி இருக்கலாம், உங்களை ரொம்ப வேதனையின் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், அதாவது கசப்பின் விளிம்பில் நீங்கள் இருக்கலாம், அதாவது அது விளிம்பில் அதனுடைய உச்சத்தில். ஓகே, அதாவது நான் இவ்வளவு மோசமாயிரு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சகிக்கவே முடியல, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு நீங்க இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு மிகவும் பாரமான சூழ்நிலை அந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது இந்த வார்த்தைகளை ஓகே நீங்க இந்த வார்த்தையில் தியானிக்கும் போது என்ன நடக்கும்னா, சில நேரம் வந்து உங்க மைண்ட்ல வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கப்படி எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில அற்புதங்கள் நடந்தது, அதை ஜனங்கள் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா பார்வோன்ட்ட போய் கேட்டது, பார்வோன் பிரச்சனை பெருசாக்கிட்டே போறான். அதாவது ஓகேன்றான், அப்புறம் இல்லைன்றான், இப்படியே பண்ணிட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப மனம் அடிவாயிட்டாங்களாம். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்டீப்பா என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வந்து வக்கீல் கொடுக்க மாட்டேன்றான், வக்கீலே இல்லாம நீங்க செங்கல் இருக்க இப்படின்னு சொல்லி சில பேர் அடிக்கிறான், துன்புறுத்துறான், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னே வேதம் சொல்லுது சோர்வினாலும் மனம் அடிவினாலும் மோசைக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. மோசை பேசிட்டாரு, நீ ஏதோ பேசி அப்பாயாண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி சில நேரம் நமக்கு ஆகுது, நம்ம மைண்ட் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து போயான்னு சொல்லிடுது, மோசையை பார்த்து போயான்னு சொன்ன மாதிரி என்ன இது பைபிள்ல போலாம் போட்டிருக்கானா எப்படி அந்த மாதிரிலாம் ஆயிருது. அப்படி ஆகுற சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நம்மளால அந்த அறிக்கைகளை சரியா பண்ண முடியாத சில நேரம் போராட்டங்கள் வருகிறது. அப்படி வரும்போது அந்த மாதிரி அறிக்கைகள் நம்ம ஜெபம் வந்து எதற்காக இருக்கணும்னா, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு என்று இப்பொழுது இந்த காலகட்டத்துக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தை, ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு சரியா இன்னும் அந்த ரிசல்ட் நான் அனுப்பிக்க எனக்கு தெரியல, அது எடுக்க தெரியல, இந்த வார்த்தையை வச்சு எப்படி இருக்கு ரிசல்ட் எடுத்துக்கணும் எனக்கு தெரியாததுனால இந்த வார்த்தைக்கும் எனக்கும் இந்த வார்த்தைக்கும் இந்த காலத்துல எனக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற எண்ணம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே அந்த எண்ணத்தை எடுத்து போடும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆண்டவரே எனக்கு இது விடுதலை கொடுங்க, எனக்கு வந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, ஐயோ ஆண்டவரே நான் மாட்டிட்டேனே அப்படிலாம் கத்துறது பதில அது வந்து ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்பாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ரொம்ப மோசமா இருக்கீங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்பாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஜெபத்தையே வைத்து வாழும்படி கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை.
கெட்ட குமாரன் ஓடி வர்றான். ஓடி வந்தோடனே அவன் வந்து புலம்புறான். இல்ல அவன் வந்து ஒரு ஜெபத்தோட வர்றேன். நான் உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். இனிமேல் குமாரன் சொல்லப்படுறது தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜெபத்தோட வர்றான். அது வந்து எனக்கு ஏதாவது பிச்சா போடுங்கன்ற அப்படித்தான் வர்றான். சாப்பாடு கொடுத்தா போதும்னு வர்றான். தங்குற இடமும் சாப்பாடும் கொடுத்தா போதும். இந்த ஒரு இந்த ஒரு 2 பேருக்கு காமெடி பண்ணி வீடியோ போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுல இந்த நார்த் இந்தியால இருந்து வர்றாங்க அப்படின்னு வச்சுலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அது சொல்லுவா வருது, தங்குறதுக்கு இடமும் சாப்பாடு இருந்தா போதும்ன்றான். லேபர் காசு குறைச்சு கொடுக்குறான் அப்படின்லாம் வரும். இந்த இதுல பேசுவாங்க 2 பேர். 200 வேலை பாக்குறேன்வா, 100 அப்புறம் வருவா, இன்னொருத்தன் வர்றான், என் மச்சான் வர்றான். அவன் வெறும் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடம் கொடுத்தா போதும், வேற ஒண்ணும் வேணாம், ஃப்ரீயா வேலை பார்த்துருவான் அப்படின்வான். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸ் வராங்க, அந்த கான்செப்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. சோ அது மாதிரி வந்து அவன் அப்படிதான் வர்றான். சாப்பாடு கொடுத்தா போதும், எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் வேலை பார்த்து கொடுத்துட்றேன். உங்க வேலைக்கார ஒருத்தர் வச்சுக்கோங்க, என்ன மாடு கொட்டையை கழுவி விட்டுமா கழுவி விடுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, ஆடு மேய்க்கிறா மேய்க்கிறேன், என்னனாலும் பண்றேன், வயல்ல போய் கதிர் இருக்கணுமா அறுத்துட்டு வரேன், உழுறேன், என்னனாலும் பண்றேன், எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதுன்னு வர்றேன். அப்படி வரும்போது அப்படிதான் நிறைய நிறைய நம்ம ஜெபங்கள் இருக்கு. ஆண்டவரே ரொம்ப மோசமா இருக்கு, பரிதாபமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, குமாரத்துவத்துக்குள் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆகவே அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரும். எந்த பாயிண்ட்டுக்கு வரும்? நம்ம ஜெபம் மாறுது. என்ன ஜெபம்னா, ஏன்னா உள்ள வந்து பாருங்க, அப்படி இருக்க விடல அவரு. உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டாரு. ட்ரெஸ்ஸை மாத்து, இவன் எப்படி இருந்தா இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். ட்ரெஸ்ஸை மாத்து, மோதிரத்தை போட்டு செருப்பை போட்டுட்டாரு. டக்கு டக்கு டக்குன்னு மாத்துவாரு. மாத்திட்டு ஆளை மாத்துப்பா, முடிய வெட்டு, இது பண்ணு அது பண்ணு, டக்கு டக்குன்னு மாத்திருங்க, ஷேவ் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, ஆளை போய் குளிப்பாட்டுங்க, சென்ட் அடிச்சு விடுங்க, நாருது பன்னீர் கூட வந்திருக்கான். டக்கு டக்கு டக்கு, ஏன்னா அந்த மாதிரி புத்தி ஆயிடுச்சு. அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பன்றி புத்தி வந்துருச்சு இப்ப. ஏன்னா அது மாதிரி கேட்டுட்டு இருக்கான் வந்து, நான் ஏதோ வேலை இருந்தா போதும், ஏதாவது தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆளை மாத்து. நிறைய விசுவாசிகள் இதுக்கு ஒத்துழைக்கிறதே கிடையாது. அவன் வந்து எதுக்கு ஆண்டவர் எப்படிலாம் பண்ணிட்டு நாங்க அப்படியே இருந்துக்கிறோமே. இன்னைக்கு நிறைய பேர் அதான். இப்ப எவனா வந்து அப்பா எனக்கு சட்டை கொடுத்துட்டாருங்க, நான் சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்தாலே, அது எப்படி உனக்கு மட்டும் சட்டையை கொடுத்துருப்பான், இவன் என்ன இப்படி பேசுறான். கொஞ்சம் யாராவது வந்து கிறிஸ்துக்குள் இருக்கிற ரைட்ஸ் உரிமைகள் பத்திலாம் பேசிட்டாங்கனாலோ, கொஞ்சம் தைரியமா பேசிட்டாங்கனாலோ, விசுவாசத்துல கர்த்தர் பெரியவரமா செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் ஏதாவது 4-5 வார்த்தை பேசிட்டாங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி உயர்த்தி எல்லாம் பேசிட்டாங்கன்னா நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. நாங்கள்லாம் பன்றியோடு தானே இருக்கிறோம், நாங்கள்லாம் வேலைக்காரராக தானே இருக்கிறோம், நீ மட்டும் என்ன இப்படி பேசுகிறாய், அப்படி இப்படின்னு சண்டைக்கு போயிடறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். ஆனா ஆண்டவர் அப்படிதான் யாரையும் மாத்த விரும்புறாரு. ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். இந்த ப்ராசஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்மை குமாரத்துவத்துக்குள் கொண்டு போகிறார். சோ அந்த கொண்டு போற ப்ராசஸ் ஜெபம் மாற வேண்டும் என்று சொல்கிறேன். என்ன ஜெபம்? நம்ம ஜெபம் வந்து, ஆண்டவரே எனக்கு எப்படியா காப்பாதுங்கன்னு ஜெபிக்கிறது வந்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நீர் சொல்லியிருக்கிறீர்ல, நான் உனக்கு முன்பாக செல்வேன், உன் சத்துருக்களை துரத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே, அதை நான் என் வாயில அறிக்கை செய்ய விரும்புகிறேன். அது என்னுடையதாய் மாற வேண்டும். இது என்னை பத்தி தான் நீ சொல்லியிருக்கிறீர். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வைத்திருக்கு. இன்றைக்கு எனக்கு என் சூழ்நிலை தலைகீழாக இருக்கலாம், ரொம்ப பரிதாபமா இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய அழைப்பு அல்ல. இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமும் அல்ல. உங்களுடைய சித்தம் என்னன்னா, நீர் என்னை பற்றி சொல்லி இருக்கிற ராஜரீக வார்த்தை, இந்த மேன்மையான வார்த்தை என் வாயில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த வாயின் வார்த்தைகளுக்கு பயந்து செவி கொடுத்து இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிறவைகளும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். சோ இதுதான் என்னை குறித்த அழைப்பா இருக்கிறது, உன்னத அழைப்பா இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் எழுப்பி வர வேண்டும். நான் எழுப்பி வரேன் என்ன அர்த்தம்? என்னுடைய மனது இந்த வார்த்தையோடு அலைனாக வேண்டும். என்னுடைய மனது இந்த வார்த்தையோடு அலைனாக வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்பாக முதல்ல நான் வந்து ப்ராஃபட் பீட்டர் வர்றாரு நான் சந்தித்தேன். பிராங்க்லி ஸ்பீக்கிங், அவர் பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து ஒரு ப்ராஃபஸிக்காக நிறைய பேர் போவாங்க, நிறைய அக்யூரேட்டா நிறைய சொல்லுவாரு. ஆனா நான் வந்து அவர் செய்தி கேட்டிருக்கும் போது ஒண்ணுமே எனக்கு புரியல, சுத்தமா புரியல. அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் பேசும் போது அவரு சொன்னாரு, நான் பேசுறது இவங்கெல்லாம் நம்ம மக்களுக்கு ரொம்ப புரியவே மாட்டேங்குது, அவங்களால அதை கேட்ச் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு. எனக்கு நான் சொன்னேன், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து என்ன பேசிட்டு இருப்பாருன்னா, இப்ப நாங்க என்னை பொறுத்தவரையில ஜெப கூட்டத்துக்கு நாங்களாம் எதுக்கு போவோம், நீங்களே அப்படின்னு எனக்கு தெரியல, நாங்களாம் எதுக்கு ஜெப கூட்டத்துக்கு போவோம்னா, ரொம்ப பாரத்தோட போவோம். போனோடனே யாராவது ஜெபம் பண்ணி நமக்கு வந்து எல்லாத்துல இருந்தும் வெளிதலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் போவோம். அதாவது பாரத்தோடு சென்று ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது,
பா எல்லா பாரத்தையும் இறக்கியாச்சு, கர்த்தர் அற்புதம் செய்வார், அப்படி ஒரு கவலைப்படாத மகனே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அதெல்லாம் நான் அப்படிதான் போயிட்டு இருந்தேன். சபைக்கோ ஜெப கொடுத்தோ எல்லாமே அப்படிதான் போகும். ஆனா அவர் பேசுறது வந்து எப்படி இருக்கும்னா, தேவனுடைய நிறைவுகள், உயர்வுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் பத்திலாம் பயங்கரமா பேசுவார். எப்படி வந்து ஒரு டெஸ்டிமனிஸ் நிறைய எப்படி சொல்லுவாரு, ஒரு வீடு இல்லாத ஒருத்தன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நாங்க வந்து வீடுல இருக்க செங்கல் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான் எங்களுக்கு யோசிக்க முடியுது. அவர் வந்து வீடுகள் பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? செங்கல் எங்க இருக்கு, வீடுகள் எங்க இருக்கு, இவ்வளவுதான் லிமிட், செங்கல் தான் லிமிட். அவர் வந்து வீடு செங்கலை எப்படி பெற்றுக்கொள்வது நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து வீடுகள் எப்படி பெற்றுக்கொள்வது இல்ல, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது மாதிரி அந்த மாதிரி பேசுவார். நான் யோசிச்சிருக்கேன், இவர் என்ன ரொம்ப ஒரு வேற லெவல்ல பேசுறாரு. அதாவது நமக்கு நெருங்கவே மாட்டேங்குதே, எங்கேயோ இருக்கு, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அதனால ஒரு சில பேர் வந்து அவர் சரியா புரிஞ்சுக்காம அவர் ப்ராஸ்பெரிட்டி பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசுறாரு, இந்த மாதிரிலாம் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க, சில போதகர்கள்லாம். அவர் ஏற்றுக்கொள்ளல, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்பதான் இதெல்லாம் எங்களால் இது பண்ண முடியாதுன்னு. ஆனா கர்த்தருடைய அது வந்து, ஆனா எனக்கு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கர்த்தருடைய கிருபையினால புரிய ஆரம்பிச்சது. இல்ல, இது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட், காட் வாண்ட்ஸ் a church to walk in, every believer to walk in. அந்த அந்த ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முதல் மாற்றம், இப்ப நான் சொல்றேன்ல, செங்கல் பத்தி யோசிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து வீடுகள் பத்தி பேசுகிறார். இங்க இருந்து அங்க போறதுக்கு முதல் மாற்றம் எங்க நடக்க வேண்டியது, நம்முடைய ஜெபங்கள்ல மாற்றங்கள் முக்கியமாக வர வேண்டி இருக்கிறது. அதாவது குழந்தைகள் கிறிஸ்துவுக்குள் பாலகர் அந்த ஜெப நிலைமையிலிருந்து குமாரன்ற ஜெபத்துக்கு நாம் வர வேண்டும், எழும்ப வேண்டும். இந்த ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த ப்ராசஸ் கர்த்தர் எடுத்து வர பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் வந்து சில நேரம் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும், ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணி நடந்திருக்கு, ஆண்டவரே ஐயோ காப்பாத்துங்கன்னப்போ நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல நீ கமாண்ட் பண்ண ஆரம்பின்றாரு, நீ பெரிய காரியங்களை எதிர்பாருன்ற, பெரிய காரியங்களை யோசிக்க ஆரம்பி, நான் என் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய காரியங்களை யோசிக்க ஆரம்பி அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. சோ நம்ம ஜெபம் வந்து என்னவா மாறுது, ஆண்டவரே என்னை போய் காப்பாத்துங்க, குழியில தூக்குங்க, அந்த ஜெபம் இல்ல. ஜெபம் மாறி, ஆண்டவரே இது உங்களுடைய வார்த்தையில் இவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறீங்க, என்னதாமோ சொல்லி வச்சிருக்கிறீங்க, நீ சொல்லி வைத்ததெல்லாம் எனக்கு உரியது, இது என்னுடையது என்கிற எண்ணம் எனக்குள்ளாக வர வேண்டும். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அப்படி நான் எண்ணிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை படிக்கும் போது நான் அந்நிய காரியமா எண்ணிடவே கூடாது. இது என்னைய பத்தி சொல்லியிருக்காரு, இதை பத்தி சும்மா ஏதோ நான் சரி நல்ல 4 வார்த்தை சொல்றது இல்ல, நான் இவைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பனா இந்த வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு, இது எனக்குள்ள வர வேண்டும். இது என்னை பத்தி தான் சொல்லியிருக்கு. நம்ம பேசின வசனமே எடுத்துப்போம், இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், மலையை பார்த்து பெயர்ந்து, எவனாகிலும் சொன்னார்ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தருண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இறுதியில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். இந்த வசனம் எவனாகிலும்ன்றது அது என்னைய தான் சொல்லியிருக்காரு. என்னைய பத்தி அவர் கற்பனை செய்துதான் சொன்னாரு, என்னை பத்தி கற்பனை செய்ய, என்னை பத்தி யோசித்து பார்த்தா சொன்னாரு, என்னை பற்றி சொல்லி இருக்கிறது, என்னை பற்றி இப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தோடு என் மனது ஒன்றிணைய வேண்டும், என் இருதயம் ஒன்றிணைய வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான டூல் வந்து கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நான் இப்பதான் கொஞ்ச முன்னாடி போஸ்ட் பண்ணேன், குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது சத்ருவானவன் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்து எடுத்து போட விரும்புகிறான். அதுக்கு எப்படி எடுத்து போட முடியும், சும்மா எடுத்து போட முடியாது, குழப்பத்தை ஏற்படுத்தி அவனால எடுத்து போட முடியும். அதாவது இந்த வார்த்தை வந்து இதெல்லாம் உண்மையா, உண்மையிலேயே நடக்குமா, இதுதான் ரியலா அப்படின்ற சந்தேகத்தை திரும்ப 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 ஏற்படுத்தி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கொண்டு வர பார்க்கிறான். அப்படி கொண்டு வரும்போது at one point வந்து நம்ம வந்து ஆள் விட்டா போதுண்டா சாமி, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த பாயிண்ட்ல அவன் வார்த்தையை திருடிட்டு போக முயற்சி எடுக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, அதுபடி நடக்கிற மாதிரியே தெரியல, ஆப்போசிட்டா போற மாதிரி தெரியும் போது நம்ம ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு தூரம் தான் நிக்கிறது, என்னதான் பண்றது அப்படின்னு வரும்போது ஃப்ரீயா விட்டுறோம். அந்த பாயிண்ட் தான் அவன் திருடிட்டு போற பாயிண்டா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வார்த்தையோடு நம்ம அடிக்கடி தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையோடு அடிக்கடி தொடர்பில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும்.
அந்த நான் சொன்னேன்ல, ப்ராஃபிட் பீட்டர் பேசுனது வந்து அவர் ஒரு லெவல், நம்ம ஒரு லெவல் இருக்கும், அவர் வேற லெவல் பேசுறாரு. எனக்கு ரொம்ப நாள் இந்த கேள்வி கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எனக்கு புரிஞ்சது அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய அழைப்பு என்ன, அவர் வச்சு கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு புரிய 4 வருஷம் ஆச்சு. அது புரிஞ்ச பிறகு இப்ப இங்க இருந்து எப்படி அங்க ஜம்ப் அடிச்சு அங்க போறது? கோழி இருக்கு, கோழி வந்து கூரை மேல போகும், அதுக்கு மேல அதுல போக முடியாது. கழுகு எங்க போகும்? அது எங்கேயோ பறந்துட்டு இருக்கும். சோ இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கோழி கேங் வந்து பெரிய கேங்கா இருக்கு, சரியா? ஏன்னா அது ஈஸி கேங். அதாவது விசுவாசிச்சு நம்முடைய மனதிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதை வந்து எபிரேயர் நாள்ல லேபர் டு என்டர் இன்டு ரெஸ்ட் போட்டிருக்கு. இளைப்பாறுதல் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. அது சில முயற்சிகள் எடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு அந்த முயற்சி எடுக்க விருப்பம் இல்லை, அதனால கோழியாவே சுத்திட்டு இருக்காங்க, சரியா? ஆனா கோழில இருந்து கழுகா மாறணும். அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து இரவும் பகலும் தியானமா இருப்பது, நம்முடைய வாயினால் இதை மறுபடியும் 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 பேசுவது, சொல்லுவது. இதுதான் என்ன பண்ணுதுன்னா நம்ம மைண்டை வந்து ஒரு, அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் வந்து நம்ம இருக்கிற இடங்கள் எல்லா நம்முடைய சிந்தனைகள் இதில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால சேச்சுரேட் ஆகப்பட வேண்டும், ஆகணும். அப்படி ஆகும்போது அந்த கோழி லெவல்ல இருந்து கழுகு லெவலுக்கு நம்ம உயர ஆரம்பிக்கிறோம், எழும்ப முடியும். இல்லைன்னா கோழியாவே இருந்துட்டு போக வேண்டியதான். இந்த ப்ராசஸ், இந்த கோழில இருந்து கழுகா மாத்த ப்ராசஸ் இருக்கிறது, இதுக்கு பேர் தான் குமாரத்துவம். இதுக்குள்ள அண்டர் கொண்டு போக விரும்புகிறார். த ஜேர்னி ஆஃப் சன்ஷிப், குமாரத்துவத்தின் பயணம். நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் அந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. யூஆர் டிரான்சிஷனிங். ஒரு மாறுதல் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பழைய ஜபங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இதே மாதிரிதாங்க முன்னாடி பண்ண நடந்துச்சுங்க. இப்ப எவ்வளவுதான் அழுகிறேன், கெஞ்சுறேன், ஆண்டவர் திரும்பி பாக்குற மாதிரி தெரியல, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல அவர் உங்களை வேற ஒன்னு டீச் பண்ணிட்டு இருக்காரு. என்ன டீச் பண்ணிட்டு இருக்காரு? குமாரத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். He is teaching you sonship. குமாரத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். He is teaching you sonship. குமாரத்துவத்தை போதிக்கிறார். அது எப்படி நடக்கிறது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்றது, இந்த வார்த்தையோடு நேரம் செலவிட்டு தியானிப்பது, இந்த வார்த்தையோடு நேரம் செலவிட்டு வாயினாலே இதை மறுபடியும் சொல்லுவது. அப்படி சொல்லதான் குமாரத்துவத்துக்குள் போறீங்க. நீங்க எந்த வசனமும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் பேசுற எந்த வார்த்தையாவும் இருக்கலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானதாக்கி மறுபடியும் நீங்கள் பேசி உங்கள் இருதயத்தை அந்த வார்த்தையினாலே நிரப்ப வேண்டும். நிரப்பும் போது உங்கள் இருதயமும் வாயும் ஒரே லைன்ல இருக்கும். அப்பொழுது மலைகள் விலக ஆரம்பிக்கும். See, every confession make, முக்கியமான பாயிண்ட், every confession you make is moving something. நீங்க பேசுகிற ஒவ்வொரு அறிக்கையும், விசுவாச அறிக்கை, வார்த்தை எப்பெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ ஒவ்வொன்றுமே ஏதோ ஒன்றை அசைக்கிறது. எதை அசைக்கிறது? ஒன்று, வெளியே இருக்கிற பிரச்சனையை அசைக்கலாம், அசைத்து அதை நொறுக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது நடக்கலன்னா இன்னொன்னு அசைக்குது. எது தெரியுமா? உங்கள் இருதயத்திலே இருக்கிற அவிசுவாச மலைகளை அது அசைக்கிறது. இருதயத்துல நிறைய அவிசுவாச மலைகள் இருக்குது. அதுதான் விசுவாசத்துக்கு எதிராக வேலை பார்த்துட்டே இருக்கு. அதாவது இது இருதயத்திலும் இருக்குது, மைண்ட்லயும் இருக்குது. நிறைய இந்த மலைகள்லாம் இருக்கு, சரியா? சோ இந்த அவிசுவாச மலைகள், இந்த மலைகளை அது உடைத்துக் கொண்டிருக்கிறது. வெளியே ஒண்ணும் நடக்கவே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. நான் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க, சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல சொல்றீங்களா? உள்ள நடந்துட்டு இருக்கு. பட் எவ்ரி கன்ஃபெஷன் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு அறிக்கைக்கும் மதிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு அறிக்கைக்கும் வேல்யூ இருக்குது, ஒவ்வொரு அறிக்கையும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே, சோ எக்காரணத்தை கொண்டு நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. சோ கிரியை செய்து கொண்டிருக்கிறது, வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறது. சோ நான் 2 பகுதி உங்களுக்கு படிச்சு காட்டினேன். எப்படி வந்து விசுவாச அறிக்கை வந்து அதாவது 2 வார்த்தை சொன்னேன், விதைப்பின் வார்த்தை, அறுவடையின் வார்த்தைன்னு சொன்னேன். சோ விதைப்பின் வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டது, எழுதப்பட்டிருக்கிறது. விதைத்தாயிற்று, விதைத்து இன்றைக்கு அது பெரிய பயிராக வளர்ந்து நிற்குது. ஆசீர்வாதம் என்பது ஒரு பயிராக வளர்ந்து நிற்கிறது. அறுவடையின் வார்த்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிறீர்கள். அறுவடையின் வார்த்தை என்னன்னு உங்களுக்கு நான் படிச்சு காட்டினேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா கொடுக்குறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம். இப்ப மோசே சொன்னது, ஓகே, மோசே சொன்னதை ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுறேன். 10வது வாசிக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்து எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலைத்த நீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சரியா? 14, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சத்தையும் உன்னையும் சேர்க்கும்படி
நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்கு உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். ஓகே, இப்ப இது வந்து விதைக்கப்பட்ட வார்த்தை. பல வருஷங்களுக்கு முன்பாக மோசே மூலமாய் பேசி விதைக்கப்பட்ட வார்த்தை. இதை அறுவடை, இந்த வார்த்தை அறுவடையின் வார்த்தை எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, நான் 10வது நான் படிக்கிற திரும்ப அறுவடையின் வார்த்தை. நான் சுதந்திரிக்க போகிற தேசம் நான் விட்டு வந்து எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நான் விதை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல என் காலால் நீர் பாய்ச்சி வந்தேன். நான் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலைத்த நீரை குடிக்கும் தேசம், அது என் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. 14, நான் என் தானியத்தையும் என் திராட்சரசத்தையும் என் எண்ணெயும் சேர்க்கும்படி அவர் ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக என் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்கிறார், நான் சாப்பிட்டு திருப்தி அடைவேன். இப்ப இதுல இருக்கிறது வந்து நீங்க படிக்கும்போது நீங்களும் ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்தை வரல. நீங்களும் வந்து மிருக ஜீவன்கள்லாம் படிக்கிறீங்க. மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் என்ன வருதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் அவங்களுடைய வருமானம் அதுல இருந்து வந்துட்டு இருந்தது. அவர்கள் மிருக ஜீவன்களை வைத்து சம்பாதித்து கொண்டுட்டாங்க, பணம் சம்பாதிச்சாங்க. அதனால நம்முடைய வருமானத்தை பற்றி சொல்லுகிறது. ஓகே, ஏற்ற காலத்துல என்ன ஃபேவர் வரணுமோ அது வரும், என்ன தயவு நடக்கணுமோ அது நடக்கும். இந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னொரு காரியம் நினைப்பூட்டப்படுகிறேன், அதனாலதான் நான் சொல்லிடுறேன். எகிப்து தேசத்தை போல இராது, இந்த தேசம் வேற மாதிரி இருக்குன்றார்ல, இதுதான் டிஃபரன்ஸ். நீங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கும் குமாரத்துவத்துக்குள் எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார் என்பதற்கும் இதுதான் வித்தியாசம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் தேவன் கொண்டு போக விரும்புகிறார். சோ தேவன் ஒவ்வொரு விசுவாசியும் ராஜாவாய் ஆசாரியனாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படி ராஜாவை போல பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஓகே, அப்ப தேவன் இப்படி விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா பிசாசு என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா அவன் முயற்சிக்கிறான். என்ன முயற்சிக்கிறான்னா, யூ ஷுட் நெவர் ஃபைண்ட் அவுட் த பவர் இன் யுவர் வேர்ட்ஸ். உங்க வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கவே கூடாது. ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் மறந்துடும் அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருக்கா. எப்படியாவது அவங்களை மறக்க வச்சிடணும், நீங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது, இல்ல தெரியாமலே நீங்க இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை கொண்டு வந்துட்டு இது மாறாது அப்படியே தான் இருக்கும், அப்படியே கொண்டு பண்ண முடியாது அப்படின்னு விடிய பேசுவோம். லிட்டரலி சில நேரம் பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சுன்னு ஆண்டவர் பேசுறது கேட்கும், சில நேரம் காலைல எந்திரிச்சு பிசாசு பேசுறது கேட்கும். ஏன்னா அவன் பயப்படுறான் ரொம்ப. காலையில அதனால வந்துடுறான், அவன் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்? என்ன பிரதர் பிசாசு எல்லாம் பேசுறீங்க? ஆமா, அவிசுவாசத்தை பேசுறது பிசாசு தவிர யாரும் பேசுவா? காலையிலே பேச ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஒன்றும் நடக்காது, உனக்கு இன்னைக்கு எதுவுமே நடக்காது, நீ என்னன்னாலும் கன்ஃபர்ஸ் பண்ணி பாரு, ஒன்றும் நடக்காது அப்படிலாம் காலில இருந்து பேச ஆரம்பிக்கும். நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம்ம நினைக்க கூடாது, ஐயோ ஆண்டவர் என்ன ஆண்டவரே பிசாசு இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்துவம் வாயில வச்சுட்டேன், வல்லமையும் அதிகாரம் உனக்கு இருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் நான் கொடுத்துட்டேன், நீ பேச ஆரம்பின்னு கர்த்தர் சொல்றாரு. This is your battle and you can win it. I have seen you winning it. இது உன்னுடைய யுத்தம், மட்டுமில்லை, இந்த யுத்தத்தின் ஜெயம் எடுக்கிறதை நான் பார்த்துக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எதிர்காலத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். I have seen you winning. கோலியாத்தை எதுக்கு ஃபேஸ் பண்ண விட்டார் தாவீத? ஏன்னா தாவீதால கோலியாத்தை மேற்கொள்ள முடியும், கோலியாத்தை நிச்சயம் மேற்கொள்ளலாம் என்று கர்த்தர் அறிந்திருந்தபடியா. இன்னைக்கு உங்க கோலியாத்துக்களே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் வாயின் வார்த்தையால் அந்த கோலியாத்துக்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறது. சோ அந்த கோலியாத் ஏன் வந்திருக்கானா, உங்க வாயின் வார்த்தையில வல்லம் இருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறான். நீங்க பேசி ஜெயம் எடுக்க முடியும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறான். ஜெரி சாவல் அவருடைய மெசேஜஸ்ல ஒரு ப்ராக்ரஷன் ஆஃப் ஃபெய்த்னு ஒரு மெசேஜ் இருக்கு, லா ஆஃப் ப்ராக்ரஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ். அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவார் எப்பவுமே கடைசியில. அந்த எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். விசுவாசத்து வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபெய்த் லைஃப் இஸ் லைக் கோயிங் அப்ஸ்ட்ரீம் இன் அ கெனோ. கெனுனா ஒரு போட் மாதிரி, கோயிங் அப்ஸ்ட்ரீம் இன் அ கெனோ அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அது வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் மலையில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கு, சரியா? சோ ஒரு பெரிய அகலமான நீர்வீழ்ச்சியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது இப்படி மேல இருந்து இப்படி இறங்கி வந்துட்டு இருக்கு. சோ இப்படி வாட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஈஸி திங் டு டூ, எளிதா பண்ணக்கூடியது என்ன, அந்த தண்ணி போற திசையில போறது ஈஸி. இப்ப மேல
மலையில இருந்து கீழே தண்ணி இறங்குதா, ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி போகுதுன்னா மலையில இருந்து கீழே போறது ஒரு போட்லயோ இல்லையோ ஒரு பெரிய பெரிய நீர்வீழ்ச்சினா சின்ன நீர்வீழ்ச்சி வச்சு பார்க்காதீங்க, பெரிய ஒரு பெரிய ஆறு மாதிரி பெரிய ஒரு இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. மலையில இருந்து வரணும் கூட அவசியம் இல்லை, இட்ஸ் கோயிங் இன் ஒன் டைரக்ஷன். அப்ஸ்ட்ரீம்னா இது வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கம் கேட்டீங்கன்னா அந்த காவேரி இருக்கு, மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா வைகை இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து தண்ணி வந்து கடல் நோக்கி போகும். இப்போ இந்த காவேரி எடுத்து போனா அந்த பிரச்சனைகள் நிறைய ஃபேமஸான பிரச்சனை. ஸோ இப்போ காவேரி தண்ணி வந்து எங்க இருந்து வருது, கர்நாடகாவிலேருந்து வந்து இந்த திருச்சி இந்த பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே போய் டெல்டா பகுதிக்கு போய் அப்படியே கடலுக்கு போயிருது. ஓகே, இப்போ இந்த இந்த டைரக்ஷன் யோசித்து பார்த்துக்கோங்க. இப்போ கர்நாடகால இருந்து உள்ள ஒரு கிருஷ்ணகிரி எல்லாம் தாண்டி வருதுல்ல, கிருஷ்ணகிரி எல்லாம் தாண்டி ஓசூர் கிருஷ்ணகிரி இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வருது, திருச்சி பக்கம் வருது. ஒருத்தன் வந்து பயங்கரமா வெள்ளம் வந்துட்டு இருக்கு, ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, எல்லாம் வந்து டெல்டா பகுதி நோக்கி போகுது. வந்து அப்படி போகும்போது ஒருத்தன் போட்ல வந்து திருச்சியில இருந்து இந்த பக்கம் போக பாக்குறான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு. அதுதான் கோயிங் அப்ஸ்ட்ரீம் எனக்கு. சரியா? ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி என்ன அவர் என்ன பேசுவாரா ஜெரிசல், விசுவாச வாழ்க்கைன்றது அப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது, இந்த தண்ணி அடிச்சுட்டு டெல்டா பக்கம் வந்து இதான் நோக்கி போயிட்டு இருக்கு, கடல்ல போய் விழுது போகுது, அவ்வளவு ஃபோர்ஸா போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ரிவர்ஸ்ல போட்ல போனா எப்படி இருக்கும். ஸோ ஈஸி திங் என்னது, அப்படியே போறது டெல்டா சைட்ல போய் திருச்சியில இருந்து டெல்டா பக்கம் போய் அப்படியே போய் கடலுக்குள்ள போறது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தேவையில்லை, அது தண்ணி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அதே டைரக்ஷன் ஈஸியா போயிடலாம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கு, உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுல போயிட்டு இருக்குன்னா, என் கண்ட்ரோல்ல ஒண்ணும் இல்லை, என்ன நடப்பதோ அதுதான் நடக்கும். இதை ஒவ்வொரு மதங்களும் ஒரு விதமாக சொல்லுகிறது. இஸ்லாமியத்தை கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன நினைச்சிருக்காரோ அதாங்க அதான் நடக்கும், அவர் என்ன வச்சிருக்காரோ அதான் நடக்கும். இந்துக்கள் கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன விதியோ அதாங்க நடக்கும், என்ன விதின்னு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவோம், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதான் நடக்கும். ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே தான் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது, போற திசையில போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெரிசல் அதை சொல்லுவாரு, விசுவாச வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போறதா விசுவாச வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எல்லாரும் தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம நினைக்கிறோம், இல்ல என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்லுகிறபடி கர்த்தர் செய்வார், ஏன்னா அதை சொல்லியிருக்கிறாரு, ஆகவே நான் விசுவாசிக்க போகிறேன், நான் அதை பேச போகிறேன், என்ன கர்த்தர் என்னை பற்றி சொல்லியிருக்காரோ அதை பேச போறேன், எப்படி நான் மாறுவேன் என்று சொல்லியிருக்கிறாரோ, நான் இல்லை இப்படி எல்லாம் மாற முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும் நான் சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் பேச போறேன், அதையே தியானிக்க போகிறேன், அதை சிந்தித்து அதையே பேசிட்டு இருக்க போறேன், நான் வேற எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த ரிவர்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் போட்ட திருப்புற ப்ராசஸ். அவர் சொல்லுவாரு, திருப்புறதே கஷ்டம் சில நேரம். அதாவது என்னன்னா, எனக்கு சில வருஷம் இந்த செய்தி நான் கேட்குறது சில வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இதை போதிச்சார், இப்படி இருக்கு, இதான் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன நடக்குதோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போறது கிடையாது, அது கர்த்தருடைய சித்தப்படி நடந்திருக்கா முதல்ல. அதாவது தேவன் உனக்குன்னு கர்த்தருடைய சித்தம்னாலும் இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க, தேர் இஸ் சம்திங். அதாவது பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு, பெர்மிசிபிள் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம், பரிபூர்ண சித்தமா அனுமதிக்கப்பட்ட சித்தமா அப்படின்னு போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு சித்தம் இருக்கு, வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். வெளிப்படுத்தப்பட்ட சித்தம், கர்த்தர் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் ஒன்று இருக்கிறது, பைபிள் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப நம்ம படிச்சோம்ல, உன் சத்துருக்களை துரத்துவார், அவர்களை நிச்சயமா அழிப்பார், இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என் தகப்பனாய் யாக்கோபின் சுதந்திரத்தினால் என்னை போஷிக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறது கிடையாது, இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். சோ அப்ப உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்குதுன்னா வெளிப்படுத்தப்பட்ட சித்தப்படி நடக்கிறதா? அப்படி நடக்கலன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும், அதுக்கு எதிராக ஜெபிக்க வேண்டும், இது மாறணும்னு சொல்லணும். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்று சொல்ல வேண்டும், அதை எதிர்த்து பேசணும். ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் வந்து ஒரு ஸ்லோகன் வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய மக்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டவர்கள் நூற்றாண்டுகளாக. அதான் சொல்லுவார், அடங்க மறு திமிரி எழு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து பிசாசின் கிரியைகளுக்கு அவன் வச்சுட்டு இதுதான் நடக்கும், உனக்கு இப்படிதான்,
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இதுதான், இவனுக்கும் அதுதான், உனக்கும் இதுதான், இப்படிதான் நடக்கும். அந்த போதகருக்கே இதான் நடந்துச்சு, அப்போ உனக்கு எப்படி, நீ எப்படி தப்பிப்ப, நீ எப்படிதான் ஆவ அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா. அதுக்கு அடங்க மறுக்க வேண்டும், திமிரி எழும்ப வேண்டும். சோ அதுதான், இதுதான் விசுவாச வாழ்க்கை. சோ இது எனக்கு ஆண்டவர் போதிச்சு, நீ எதிர்த்து நிக்கணும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்ச சில காரியங்களுக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம அப்படியே ஒரு மாதிரி போற போக்கில் போயிட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நான் கேட்டு இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு சில வருஷங்கள் கழிச்சு தான் இந்த ஜெருசலேம் மெசேஜ் நான் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொடுத்த எக்ஸாம்பிளும் கர்த்தர் எனக்கு போதிச்சதும் எக்ஸாக்டா சேம் திங் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன ப்ராப்ளம், கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் நிறைய பேர் சுத்தி முத்தி பார்த்தா எனக்கு தெரியல எத்தனை பேர் இப்படி ஃபாலோ இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல முடியல என்னால. பெரிய ஊழியர்கள் நினைக்கிறவங்க கூட இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா எனக்கு டவுட்டே வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன இவங்கெல்லாம் தப்பா இருக்காங்க, நம்ம எப்படி கரெக்டா இருப்போம், நம்ம அவ்வளவு பெரிய ஆளோ அப்படிலாம் டவுட் வந்துச்சு. அப்புறமேட்டு ஆனா திரும்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சேன்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த செய்தி கேட்டப்பறதான் நான் சொல்லி முடிக்கிறேன், ஃபுல்லா சொல்றேன் உங்களுக்கு. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, போட்டை திருப்புறது. அது அங்கதான் ரட்சிப்புல வந்து ஆண்டவர் உங்க போட்டை திருப்ப சொல்றாரு உங்களை. நான் சில பேர் திருப்புறதே இல்லை, ரட்சிக்கப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஒண்ணுல மட்டும் திருப்பிடுவாங்க, பாவத்துல மட்டும் திருப்பிடுவாங்க. சுச்சோ, நான் இவ்வளவு நாட்கள் பாவியா இருந்தேன், இப்பொழுது நான் இனி பாவியா இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அதுல மட்டும் திரும்பிடுவாங்க போட்டை எல்லாரும். ஆனா வியாதி, போராட்டங்கள், வறுமை, மற்ற எந்த காரியம் வந்தாலும் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு பிரதர். இதெல்லாம் முக்கியமா பிரதர், ரட்சிக்கப்பட்டு பரவம் போனா போதும் பிரதர். 4 ஆத்துமாவை சபையில சேர்க்கணும், சபைக்கு ஒழுங்கா போகணும், தசம்பா கொடுக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இயேசு வந்து எல்லாம் பண்ணுவார், இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கிறிஸ்து உண்மையாய் ஆண்டவர் சொன்னார், என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். சத்தத்தை கேட்கணும், கேட்டா போட்டை திருப்ப முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ போட்டை திருப்புறோம். முதல்ல எங்க திருப்புறோம், இந்த ஃப்ளோல போயிட்டு இருக்குல்ல, அதுல இருந்து போட்டை திருப்பும் போது திருப்புறதே கஷ்டம். சரி, திருப்பியாச்சு. கஷ்டப்பட்டு திருப்பி எப்படி திருப்புறீங்க, வாயின் வார்த்தைகளால், கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்தினால், ரத்தத்தின் தியானத்தினால் திரும்ப அப்படியே போட்டை திருப்புறீங்க. சரி, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த சிந்தனைகளை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன நடந்துட்டு இருக்கோ அதில் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் சொன்னபடி எனக்கு ஆகும் அப்படின்னு நீங்கள் பேசி ஜெபித்து அப்படியே திருப்ப ஆரம்பிக்கிறீங்க. திருப்ப ஆரம்பிச்சோடனே அவர் சொல்லுவாரு, பிசாசானவன் அப்டக்கிள்ஸ் அனுப்புறான், எதிர்வினைகள், தடைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறான், எதிர்த்து வருது. சரியா, வரும்போது என்ன உண்டாகுது, பயம் உண்டாகுது. அச்சோ, அது என்னன்னா இப்படி விசுவாச வாழ்க்கையை திருப்பி போகும்போது தான் போராட்டம் கூடுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இப்ப என்னன்னா போட்டை திருப்புறது எப்படி, அந்த பேடல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ நீங்க அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா திருப்ப ஆரம்பிக்கும்போது எதிர்த்தாப்புல வர்ற மாதிரி இருக்கு நிறையா. ஆஹா, என்ன இப்படி வருது, நம்ம இப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம், இப்பதான் விசுவாசிக்க ஆரம்பிச்சோம், இப்பதான் அந்த தசமபாகம் சீரீஸ்லாம் கேட்டு நம்ம அறுவடையெல்லாம் கூப்பிட்டு இருக்கோம். என்ன அறுவடையை கூப்பிட்டா அறுவடையே வர மாட்டேங்குது, அறுவடையில கூட வர மாட்டேங்குது, அறுவடை வர்றதுக்கு மேல வேற இல்லாம வருது, இப்படிலாம் அவன் செய்வான். ஸ்மோக் ஸ்கிரீன்ஸ். ஓகே, ஸ்மோக் ஸ்கிரீன்ஸ் என்ன, அப்படியே வந்து பீலா விடுறது நாங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா அது ரியல் மாதிரி இருக்கும். அதான் விஷயமே, நமக்கு ரியலா இருக்க மாதிரி இருக்கும், ரியலா பிரச்சனை வரும், ரியலா இருக்கும், என்ன பண்ண தெரியல அப்படிலாம் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நம்ம மறுபடியும் போகிறோம். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். ஒரு செய்தி நீங்க கேட்க நேரிடும், இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, இல்ல நீங்களே பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆவியை அனல் மூட்டி விடுவார், நீங்க ஜபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சில காரியம் இடைப்படுவார். அதனாலதான் அந்த பிளட் மெடிடேஷன், வேர்ட் மெடிடேஷன் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கணும், நிறுத்தவே கூடாது. ஏன்னா இதுதான் அந்த கர்த்தரை நாம் சந்திக்கிற இடங்களாக இருக்கிறது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடமா இருக்குது. சோ பிசாசு உங்களுக்கு எதெல்லாமோ காட்டி உங்களை வந்து விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலக வைக்கணும்னு நினைக்கிற நேரத்துல அதுக்கு எதிர்வினையாக கர்த்தர் பேசுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியாளர் நம்மோடு இருக்கிறார். சரி, இந்த விசுவாச பயணத்தை வந்து அவர் நீயே போய் சொல்லி என்னத்தையா செஞ்சுக்கோன்னு சொல்லல, நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னவர் வருகிறார். ஓகே, பாசிட்டிவ் திங்கிங்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் வித்தியாசமே. பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே அவங்களே பேசி அவங்களே செஞ்சுப்பாங்க. விசுவாச வாழ்க்கையில் சொன்ன கர்த்தர் நம்மோடு நடந்து வருகிறார். மோசே சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க எதனால விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதனால். பிகாஸ் யூ வாக் வித் அஸ் லார்ட், பிகாஸ் யூ கம் வித் அஸ், யூ மூவ் வித் அஸ். நம்மோடு நடந்து வருகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். அங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த போட்ல நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க போட்டு திருப்புறீங்க பாத்தீங்களா, தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வார்த்தைகளோடு இருக்கிறார், உங்களுடைய அறிக்கைகளோடு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வலது பக்கத்தை கர்த்தர் என்று உங்கள் கரத்தை பிடித்து சொல்றார், ஐ ஆம் ஸ்டாண்டிங் வித் யூ, நான் உன்னோட நிற்கிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து பேசு. பவுல் கர்த்தர் சொன்னார், பயப்படாமல் பேசு, நான் உன்னோட இருக்கிறேன், ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லுகிறார். பிசாசான சொல்றான், இல்ல நின்று போயிடுவோம்,
ஸோ முதல்ல ஜெருசலேம் மெசேஜ்ல சொல்லுவார், ஃபர்ஸ்ட் அப்டக்கிள்ஸ் வருது. சம்டைம்ஸ் டிஸ்கரேஜ் ஆயிரம் பண்றோம். ஆனா கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார், மறுபடியும் நம்ம பலப்படுத்துகிறார். ஸோ அடுத்து நம்ம தொடர்ந்து போறோம். போகும்போது வந்து சொல்லுவார் முக்கியமானது, நீங்க போயிட்டு இருக்கீங்க ஆப்போசிட் சைட்ல, அதாவது நீங்க வந்து அந்த அலைக்கு எதிராக போயிட்டு இருக்கீங்க, தண்ணீருக்கு எதிராக, கரண்ட்டுக்கு எதிராக. ஆப்போசிட் சைட்ல ஒரு பெரிய கப்பல் வருது. இது என்ன கப்பல் அப்படின்னு பார்த்தா, முன்னாடி நீங்க போன போதகர் சபை கப்பலோட வருகிறார். அவர் தான் கேப்டன். சொல்றாரு, ஐயா அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? நாங்க அப்படிதான் போனோம். அந்த விசுவாசம் அப்படி இப்படி போய் வாயில பேசுவோம், அறிக்கை செய்வோம், கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்வாரு, அவன் சொன்னபடி ஆகணும். மார்க் 11:23 படிச்சோம். இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறவரெல்லாம் நாங்க படிச்சோம், நாங்களும் செஞ்சுதான் பார்த்தோம். ஒண்ணுமே நடக்கல. இங்க பாருங்க, எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் நாங்கெல்லாம் அப்படி போல. நிறைய பேர் இப்படி விசுவாசத்தை பின்வாங்குறவர்கள் உண்டு. சும்மா இவங்கெல்லாம் வந்து ஆழமாக வசனத்தை இன்னும் அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா மேலோட்டமா நாங்க சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல, இல்ல ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க அவங்க வர்றாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது பதறுது. எனக்கு கூட சில பேர் அந்த மாதிரிலாம் சில மெசேஜ் அனுப்புவாங்க, பிரதர் என்ன பிரதர் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, சோ இவர் இப்படிதான் சொன்னார், இப்படி ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார். இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி ஆனாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்றதே எனக்கு தெரியும். அந்த வார்த்தையோடு எனக்கு ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிற முயற்சியில் நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை உண்மையானது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்பது தெரிந்து விட்டது, எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிந்து விட்டது. ஆனா அந்த அந்த ஏற்படுத்துகிற வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு இவருக்கு சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவருக்கு இப்படியாச்சு, அவருக்கு இப்படியாச்சு, எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஐ ஜஸ்ட் கேர் அபவுட் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ் அண்ட் ஐ அம் கோயிங் டு பிராக்டிஸ் இட். ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் இட். ஷாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன போறேன், நான் சொல்ல போறேன். இதுதான் என் பொசிஷனுங்க, இதுதான் சொல்ல போறேன், இப்படிதான் நிக்க போறேன். இதுல வந்து வேற பேச்சுக்கே இடம் இல்லை. there is no other talk, there is no other thought. இதுதான் பேச போறேன், இதான் நிக்க போறேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை, அறுவடையின் வார்த்தைகளை பயன்படுத்தி நான் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். அதான் என்னுடைய வேலை, அதான் என்னுடைய முயற்சி. இதுல நான் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லி நிக்கிறோம். சோ மற்றவங்களை பார்த்து இடையூறாயிடக்கூடாது. இன்னொன்னு சொல்லுவாரு, சில நேரம் வந்து அதுல அந்த மெசேஜ் சொல்லுவாரு, சில கேஸ்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கணவனோ மனைவியாரோ ஒருத்தவங்க விசுவாசம் இருக்காங்க, இன்னொருத்தவங்க இல்லை. அப்ப இந்த இல்லாதவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நீ இப்படி ஜெபம் பண்ற, என்ன நீ இப்படி செஞ்சுட்டு இருக்க, என்ன நீ இப்படி கொடுக்குற, இப்படி சொன்னா நடக்குமா, அப்படி சொன்னா நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் யாருக்கா நடந்திருக்கா, பிராக்டிகலா திங்க் பண்ண வேணாமா, எப்படி கர்த்தர் நம்பிட்டு இருக்க, அது உண்மையிலே செய்வாரா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதுவும் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ஸோ இவைகள் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண வைக்குதுன்னா, நம்முடைய அறிக்கை, நாம் பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாச அறிக்கையில நம்ம விளக்குவதற்கு இவைகளெல்லாம் வேலை பார்க்கறது. இதை தவிர விசுவாசம் கொண்டு இருக்கிற தடைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் தொடர்ந்து நாம் இந்த லைஃப் ஸ்டைலாகவே இது மாறுகிற நேரத்திலே, மாறின பிறகு நாமும் இயேசு கிறிஸ்து போலவே இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து எப்பயுமே அவர் வந்து இந்த மலையை பார்த்து பயன் தள்ளுண்டு சமுத்திரத்துல போ அப்படின்ற அந்த பிரின்சிபல் தான் எப்பயுமே வாழ்ந்தார். அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் பேசினாரு. அவர் பேசினது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே. சோ இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த மீட்டிங் தொடரலாம். ஒரு வசனத்தை மட்டும் வேகமா வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இட்டிருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய அவர் எப்படி சிலுவை சகித்தார் என்பதை இப்படி இந்த வசனம் விளக்குகிறது. அவரே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரா, நம்மளும் யூஸ் பண்ணலாம். என்ன டெக்னிக்? அவமானத்தை எண்ணல. ஏன் இல்லை? சிலுவை சகித்தார். ஏன் சகித்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. For the joy that was set before him, he endured the cross. அவர் முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. ஓகே, அதை பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு தெரியும், அவமானம் இன்றைக்கு போறேன். ஆமா, கேள்விகள் இருக்கிறது. ஆமா, விசுவாசத்துக்கு எதிரான அவமானம், விசுவாசத்துக்கு எதிரான கேள்விகள், பலவிதமான தூஷணங்கள் இருக்கிறது. பல பேர் புரிந்து கொள்ளாமல், உங்க விசுவாச ஜேர்னில எல்லாருக்கும் புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. கண்ட காரியங்கள் பேசுவாங்க. அவங்க சம்டைம்ஸ் வந்து உங்கள் நெருங்கினவர்களாக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்க போதகராக இருக்கலாம், உங்க சபையில இருக்க நல்ல விசுவாசியா இருக்கலாம். உங்களை நல்லவர்கள் தான், அவங்களுக்கு புரியாது. சில நேரம் புரியாம சிலது உங்களை பேசிடுவாங்க.
நீங்க விசுவாசம் நீங்க போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த ப்ரெஷர் இருக்கும்போது சம்டைம் நீங்க யார்கிட்டயே போய் சொல்லுவீங்க. சொல்லும்போது அவங்க உங்க மேல அக்கறையில தான் ஆனா உங்களை நெகட்டிவா பேசிடுவாங்க. சில பேர் வேணும்னே தூஷிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இப்படி பல பேர் இருக்கிறது மத்தியில நான் வந்து தொடர்ந்து விசுவாசிக்க போகிறேன். தொடர்ந்து விசுவாசத்தை பேச போகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய அந்த நான் சொன்ன மாதிரி அறுவடையின் வார்த்தைகளை நான் பேச போகிறேன். ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது அறுவடை வார்த்தையை பேச போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறவைகள் இருக்கிறது. ஐ ஹாவ் சர்டன் திங்ஸ் தட் ஆர் செட் பிஃபோர் மீ. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறது, கர்த்தர் என்னோடு என்ன பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டது தெரியுமா? அவர் பார்த்தார். என்ன பார்த்தார்? அவர் எப்படி சொல்லி பேசி காரியங்களை செய்கிறாரோ அப்படியே சொல்லி பேசி காரியங்களை செய்கிற ஒரு சந்ததியை அவர் பார்த்தார். அதுக்காக தான் அவர் என்டியூர் பண்ணார். பிசாசு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், சொல்ல முடிஞ்சா சொல்ற ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சொல்லியிருப்பாரு, ஏய் நீ என்ன அடிக்கிறியா, நீ என்ன சிலுவையில ஏத்துறியா, என்னோட 3 வருஷமே உனக்கு தாங்க முடியல, என்ன மாதிரி ஒரு பெரிய சந்ததியை நான் எழுப்பி கொண்டிருக்கிறேன், நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னை போல ஒரு மிகப்பெரிய சந்ததி வரப்போகிறது, விசுவாசத்தின் சந்ததி வரப்போகிறது. அவர்கள் மலைகளை பார்த்து பேசுவார்கள், மலைகளை பார்த்து பேசி பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லுவார்கள், அவர்கள் சொன்னபடியே ஆகும். இப்படிப்பட்ட சந்ததியை நான் எழுப்பி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் நான் ப்ராசஸ்ல போறேன். அதனால ரொம்ப சந்தோஷப்படாத சத்துருவே, அடி ஹெவியா விடும், இனி உனக்கு விடும், உன்னுடைய காரியங்கள் பிடுங்கப்படும், உனக்கு இருக்கிற நீ திருடி வைத்திருக்கிற அதிகாரமும் ஆளுகையும் பிடுங்கப்படும், தூக்கி எறியப்படும், உன்னை உண்மையில ஆதிக்கம் செலுத்துவார்கள். நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி நிறைய பேர் வரப்போறேன். நான் 3 வருஷம் பண்ணதே உனக்கு தாங்க முடியலையே, என்ன பண்ண போற? அது எருசலேம்ல மட்டும் பண்ண, இஸ்ரேல் தேசத்துல மட்டும் பண்ண, அதுவே உனக்கு தாங்களே. இவர்கள் பூமியின் சகல பகுதிகளிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் கடையாந்த பகுதிகளிலும் இவர்கள் இப்படி செய்ய போகிறார்கள் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருந்தது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் அவர் சிலுவை சகித்தார். அதே போல நானும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறவர்கள் மிகவும் பெரியவைகள். ஆனா அதோட ஒரு கிளிம்சஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதை பத்தி ஒரு சில படங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நிச்சயமா ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா கொடுத்திருப்பாரு, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு விதத்துல சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் காட்டியிருப்பார். அதை முன்னாடி வச்சுக்கோங்க. கீப் தட் பிக்சர் பிஃபோர் யூ. அனதர் ரீசன் வை யூ ஹேவ் டு கோ டு தி வேர்ட் ஆஃப் காட். மறுபடியும் ஏன் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை செலவு பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தை இப்படிப்பட்ட படங்களை கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை மெயின்டைன் பண்ணுது. உங்க முன்னாடி தொடர்ந்து அந்த படங்கள் நின்று கொண்டிருக்க, பிசாசு என்னதான் ஒரு பக்கம் அவங்களை அட்டாக் பண்ணனாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், அந்த படத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மேன்மையானவைகளை, ஆசீர்வதிக்கப்பட்டவைகளை, ஆசீர்வாதங்களை வந்து உங்க முன்பாக தொடர்ந்து வைத்து மெயின்டைன் பண்ணுகிற அந்த வேலையை கர்த்தருடைய வார்த்தை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நம்ம திரும்ப போக வேண்டியதா இருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சகித்தார், நாமும் அதே போல சகித்து மேற்கொள்ள போகிறோம். சரி, மேற்கொள்வோம் நிச்சயமாக. கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்லலாம். அது முன்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது. நான் ஆரம்பத்தை சொல்ல நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். லேட்டா தான் நாங்கள் டிசைட் பண்ண முடிஞ்சது, அதனால ஆனாலும் சொல்றேன். ஜனவரி 1 சாட்டர்டே, ஜனவரி முதல் சனிக்கிழமை, அது 3ஆம் தேதி நினைக்கிறேன், 3ஆம் தேதி திருச்சியில வைத்து ஒரு 1 டே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம். அது புது வருடத்துக்கான மீட்டிங், நியூ இயர்க்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங். நீங்க ஜூம்ல எல்லாம் பாக்குறீங்க, நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறீங்க. நேர்ல வர விரும்புகிறவர்கள், முடிந்தவர்கள் உங்களுக்காக இந்த மீட்டிங்ஸ் வந்து ஜூம்லயும் வரும் நினைக்கிறேன். ஆனா லைவா ஜூம் வருமா இல்ல ரெக்கார்டட் இது வருமானது தெரியல, அதான் நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி வென்யூ மீட்டிங் எங்க நடக்கும் போது அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு ஒண்ணுமே இல்லை. we want to go do it absolutely free. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. ஃபுட் will be provided, உணவு கொடுக்கப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் காசு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது முக்கியம். சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நான் வந்து நாங்கள் ஃபுட் கவுண்ட் எடுக்கணும். அதுக்காக எங்களுக்கு கண்டிப்பாக கவுண்ட் வேணும். ஆகவே ரெஜிஸ்டர் பண்ணும்படி உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து என் நம்பர் இருந்தால் எனக்கு டைரெக்டாக நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு ஃப்ளையர் போஸ்டர் மாதிரி நான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி இந்த வீடியோ யூடியூப்ல வரும்போது அது வரும். இட் வில் கம் வித் தட் வரும். அந்த போஸ்டர்ல டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு என்ன நம்பர், என்ன டீடைல், உங்க பேரு, எத்தனை பேர் வரீங்க, அந்த தகவல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் இடம் வந்து மோஸ்ட்லி போன டைம் நடந்த இடமா தான் இருக்கும். அதை நாங்கள் உறுதி செய்கிறேன். இது செய்யலை நான், அது உறுதி செய்து சீக்கிரமா செய்வோம். இந்த போஸ்டர் 1 or 2 டேஸ்ல வாட்ஸ்அப் சில குரூப்ல வந்துடும். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் வந்துடும். இந்த வீடியோ யூடியூப்ல வர்றதுக்குள்ள போஸ்டர் வில் பி ரெடி. போஸ்டரும் வந்துடும்.
ஸோ 3ஆம் தேதி சாட்டர்டே காலையில் ஏறக்குறைய ஒரு 10 to சாயங்காலம் 5, 6 வரைக்கும் இருக்கும். ஃபுல் டே மீட்டிங் இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து மனதில் அதை நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். இல்ல, கர்த்தருடைய பந்திக்கு போயிட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி, எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நாங்கள் உம்மை போல் மாறும்படியாய், அதே அதிகாரத்தில் அதே ஆளுகையில் நாங்கள் செயல்படும்படியாய் எங்களுக்காக உண்மையை பிடிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர். சிலுவையை சகித்தீர், ரத்தத்தை சிந்தினீர். இதனால் உடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெறும் போது ஆண்டவரே, நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்து உண்மை போலவே மாறுகிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே வார்த்தையின்படி நாங்கள் மறுரூபம் அடைகிறோம். நாங்களும் பேசி ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கருத்துல கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் எல்லாரும் ஆண்டவருடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்கும் அடையாளமானவர்களுடன் அடையாளமானவர்கள் பங்கு பெறலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று பேசின வார்த்தைகளின்படி, கேட்ட வார்த்தைகளின்படி விசுவாசத்திலே வல்லவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்று இந்த வார்த்தைகளை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி, ஆழமாய் அவர்களுக்குள்ள இது இறங்கும்படி செய்வீராக. I speak against every demonic satisfaction. சத்துருவினால் உண்டாயிருக்கிற ஒரு போலி நிறைவு, ஏதோ எல்லாம் நடந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு எண்ணம், போதுன்ற எண்ணம் இல்லை. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும் வரை நாங்கள் ஓய்வதில்லை. எப்படி தாவீது அந்த என்டையர் பவுண்டரி ரிவர் ஆஃப் ஈஜிப்ட்ல இருந்து எகிப்து நதி துவக்கி ஐப்ராத் வரைக்கும் இருக்கிற அந்த முழு தேசத்தையும் சுதந்திரித்துக் கொண்டானோ, அப்படியே கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, முழுமையாய் சுதந்திரிக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பக்கம் நீர் செய்கிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு பக்கம் ஆண்டவரே, ஒரு பெரிய வாஞ்சை எங்களுக்குள் எப்பொழுதும் பெருகி கொண்டே இருப்பதாக, இன்னும் சுதந்திரிக்க வேண்டும், இன்னும் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள் பெருகி கொண்டே இருப்பதாக கருத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you. See you in the next meeting. Thank you. Thanks for joining.